Miss Mangama. Homeo Care International வழங்கும் My Name is Mangamma, powered by Banjara Salon on Facebook. இத பாரு ராம், கிருஷ்ணா மங்கம்மாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லார் முன்னாடியும் நீ சொல்லணும். இது என்ன ட்விஸ்ட்? இத பாரு ராம், மங்கம்மாவை நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் இந்த சொத்துல பாதி நமக்கு வரும். கல்யாணம் பண்ணிக்குவல்ல? சொல்லுடா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவல்ல? சொல்லுடா. ராம் எங்க போயிட்டா? பதிலே சொல்லாம மாயமா மறைஞ்சிட்டா. உயிரை காப்பாத்திக்க ஓடிட்டான்னு நினைக்கிறேன். ஓடிட்டா நான் விட்டுருவனா? டே ராம், அதான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அவருக்கு மட்டும் உங்க 2 பேர் கல்யாணத்தையும் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? தாத்தாவுக்கு இந்த வயசுல வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா அவர் முன்னாடி வாழ்ந்து காட்டினீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டே அவர் 100 வயசு வரைக்கும் வாழ்வாரு. யப்பா, இந்த டென்ஷன்லாம் என்னால தாங்க முடியாது. அர்ஜென்ட்டா வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு தோணுது. என்னடா என்னாச்சு? மேகி மேரேஜ் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு பார்த்தா இப்ப ஏன் மேரேஜ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உன் மேரேஜா? ஆமா, உனக்கும் மேகிக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு அம்மா கிட்ட சொன்ன உடனே ஏன் நடக்காது, எப்படி நடக்காது, எப்படி நடக்காம பண்ணுவ அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி. எல்லாத்தையும் சொல்லி சமாளிச்சா கிருஷ்ணா மேகியை கல்யாணம் பண்ணிக்கலனா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இது என்னடா புது பிரச்சனை? அதான் தெரியல. சரி, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? கொன்னுடுவோம் உன்னை. மாப்பிள்ளைங்க வரத ஸ்டாப் பண்ண மேகியை லவ் பண்ற நீதான் சொன்ன. ஆனா அந்த பிரச்சனை என்ன சுத்துது. டேய், நீயாவது எதையும் கமிட் பண்ணிக்கல. நான் நல்லா மாட்டினேன். இப்பதான் பார்வதி அத்தா வந்தாங்க. நான் மங்கிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்பதான் தாத்தா சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருப்பாரா? ஆமாண்டா, அது உண்மைதான். நீ மேகியை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் நானும் நிம்மதியா இருப்பேன். சிச்சி, என்னை விட நீ தாண்டா பெரியவன். முதல்ல உன் கல்யாணம் தான் நடக்கணும். அதான் முறை. நான் வெறும் 6 மாசம் தான் பெரியவன். அதுல ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. அதனால நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லடா, மேகி உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவளுக்கும் உனக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க. அடே, கெமிஸ்ட்ரி, சயின்ஸ், பிசிக்ஸ் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணா காஃபி குடிக்க கார்ல கூட்டிட்டு போன்னு அவ உன் பின்னாடியே சுத்துறா. அதனால அவளை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல ராம், மேகியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. டாய், எனக்கு யார் சந்தோஷமும் முக்கியம் இல்ல. எனக்கு ஏன் சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம். அது இல்ல ராம். என்ன இல்ல ராம்? வா மேகி, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன ஒரு மாதிரியா வர? ஏன், என்ன சாப்பிட்ட? வயிறு வலி வர அளவுக்கு தின்னியா? நான் எங்க தின்ன? அந்த ராட்சசி தான் என்ன மிரட்டி சாப்பிட வச்சிட்டா. யாரு? கங்காவா? ஓ மூஞ்சி, ஓ ஆசை மரப்பொண்ணு இருக்காளே அவதான். யாரு? சந்துவா? ஆமா, அந்த பொந்து தான். முடியாதுன்னு சொன்னாலும் கத்தி காட்டி மிரட்டி சாப்பிட வச்சிட்டா. சண்டாளி. உன் மேல அவளுக்கு லவ் இருக்குன்னு நினைக்கிறேன். அடச்சி, அவ மூஞ்சிக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். சாடிஸ்ட். ஏய் மேகி, அப்படிலாம் சொல்லாத. அவ ரொம்ப அப்பாவி. என்னோட ஃபேன் வேற. அவ ஃபேனும் இல்ல, கேஸ்டவும் இல்ல. சரியான சைக்கோ. ஏய் மங்கி, பாவம் அவ சின்ன பொண்ணு. அவளை கூட குறை சொல்லுவியா? ஐயோ ஆமா, சின்ன லல்லி பப்பி. அம்மா. ஆமாமா, ஃபர்ஸ்ட் கங்கா கூட அப்படிதான் சொன்னா. அப்புறமா மாட்டிட்டு முடிச்சா. அம்மாவும் பொண்ணு ஒரே மாதிரி தான் நினைப்பீங்களா? ஏய், அவ என்ன எங்க அம்மாவா? ஆஹா, மேகி மேகி ஸ்டாப். இவ்வளவு நேரம் உனக்காக தான் நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். மறுபடியும் ஆரம்பிக்காத. முடியாது. எனக்காக ஏன் சண்டை போட்டுக்கிட்டீங்க? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தானே. இருந்தாலும் எனக்காக நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது நல்லா இல்ல. வேண்டாம். இனிமே சண்டை போட்டுக்க கூடாது. நீங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
நான் இப்ப வீட்டுக்கு போறேன், காலையில வந்துடுறேன். அது வரைக்கும் சண்டை போடாம சமத்தா இருக்கணும், சரியா? ஓகே பாய். அப்பா இன்னும் வலிக்குது. மங்கம்மா, ஆமா மங்கம்மா, என்ன தூங்குறியா? தூங்குறவளை எழுப்பி தூங்குறியான்னு கேக்குறியா? அறிவில்ல உனக்கு? நீ தூங்குற, ஆனா ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு யோசிச்சு ஒரு சூப்பர் பிளான கண்டுபிடிச்சிருக்கமா. புது பிளான்? பழைய பிளான் தான், ஆனா உன் சிச்சுவேஷனுக்கு சூப்பரா சிங்க் ஆகும். உனக்கு பிளான் யோசிக்கிறது தவிர வேற வேலையா இல்லையா? நான் உன் அம்மாமா, ஒரு பொண்ணு பத்தி யோசிக்கிறத தவிர எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் கிட்டவே ஓவர் ஆக்டிங் பண்ணாதன்னு. ஸ்கிரிப்டே இல்லாம இப்படி பக்கம் பக்கமா டயலாக் பேசுற. நான் ஒரு நடிகமா, 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஸ்டேட் அவார்ட் கிடைக்காம இருக்கலாம், நேஷனல் அவார்ட் கிடைக்காம இருக்கலாம், அவ்வளவு ஏன் ஆஸ்கர் அவார்ட் கூட கொஞ்சம் தூரத்துல இருக்கலாம். அந்த அளவுக்கு நான் ஒரு சூப்பர் நடிகமா. நான் தூங்கும் போது கூட என்னோட கலை முழிச்சுக்கிட்டே இருக்கும். என்னோட நடிப்பு மக்கள் மனசுல பச்சை குத்துன மாதிரி பதிஞ்சிருக்கு. இந்த உலகமே என்ன ஒரு நாள் திரும்பி பார்க்கும். உலகம் திரும்பி பாக்குறது விடு, ஃபர்ஸ்ட் இந்த வீட்ல இருக்கிறவங்க உன்னை கண்டுபிடிக்காம பாத்துக்கோ. ஏன் இந்த வீட்ல இருக்கிறவங்களும் ஜனங்க தானே, அவங்களுக்கு நான் நடிகைன்னு தெரிய வேண்டாமா? தெரிஞ்சா நீ இந்த வீட்ல இல்ல, உன் வீட்ல கூட இருக்க மாட்ட. வேற எங்க இருப்ப? ஜெயில்ல. நடிச்சா எதுக்கு ஜெயில போடுவாங்க? நடிச்சா ஜெயில போட மாட்டாங்க, ஆனா ஒரு பொண்ணுக்கு அம்மாவா நடிச்சு மோசடி செஞ்சா அப்ப இருக்க உனக்கு தண்டனைக்கா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. மோசடின்னு தெரியாத அளவுக்கு நான் நடிப்பேன். ஏன்னா நான் சீனியர் மோஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட், அதானே? அதேதான். சரி, ராத்திரி எனக்கு வந்த ஐடியாவை சொல்லவா? வேணான்னு சொன்னா என்ன விடவா போற? சொல்லி தொலை. நீ என்ன பண்ற, அந்த கிருஷ்ண தம்பிய கரெக்ட் பண்ணி சினிமாக்கு கூட்டிட்டு போ. சாதாரண மசாலா படத்துக்கு போக கூடாது, ரொம்ப பயங்கரமான ஹாரர் படத்துக்கு போ. அந்த படத்துல பேய், பிசாசு, பூதம் எல்லாமே இருக்கணும். நீயும் கிருஷ்ணாவும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து படம் பாப்பீங்க. படத்தை பார்த்து நீ அப்படியே பயப்படுற மாதிரி நடி. பயந்து டக்குன்னு கிருஷ்ணாவோட கைய புடிச்சுக்கோ. மெல்லமா அவர் காது கிட்ட போய் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லு. அவர் உடனே உன் தோள்ல கைய போட்டு நான் இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற அப்படின்னு உன்னை கட்டி பிடிச்சுக்குவாரு. உடனே உங்களுக்குள்ள உரசல் உண்டாகும், கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், அப்படியே காதலும் பிறக்கும். ஹாரர் ஸ்டோரியில ஒரு லவ் ஸ்டோரியா ஓட்டிட்ட. எஸ், எப்படி இருக்கு இந்த ஐடியா? கேவலமா இருக்கு. நீ என்ன, நான் எந்த ஐடியா சொன்னாலும் ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்ற? கேவலமான ஐடியா தானே நீ சொல்ற. பாக்காத, நான் கூப்பிட்ட உடனே கிருஷ்ணா படத்துக்கு வந்துருவானா? நடக்காத ஐடியாவே சொல்லிட்டு இரு. இந்த வீட்ல ஒரு ஹாரர் படம் ஓடுது, அது தெரியுமா உனக்கு? எங்கயா? என்ன படம்? சந்திரமுகி. சந்திரமுகினா நம்ம ரஜினி சார் நடிச்ச படமா? நம்ம வீட்டுக்கு சந்திரமுகின்னு ஒருத்தி வந்திருக்காளே, அவ ஓட்டுற படம். அவ பொண்ணு இல்ல, பிசாசு. ராத்திரி ஆனா தூக்கத்துல நடக்கிறா, பகலானா கேவலமா ஏதோ ஒண்ணு சமைச்சு அதை சாப்பிடுன்னு உயிரை வாங்குறா. முடியாதுன்னு சொன்னா கத்திய காட்டி மிரட்டுறா. கத்திய காட்டி அவ சமைச்சதை சாப்பிட வச்சுட்டா. அத சாப்பிட்ட உடனே இப்ப சாப்பாடு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. நிஜமாவா சொல்ற? நம்ப மாட்டியா? உன்னை வேணுமா சாப்பிட வைக்கவா? சேச்சா, அந்த பொண்ண பார்த்தா அப்படி தெரியலையேமா, ரொம்ப அப்பாவியா இருக்கா. அவ அப்பாவி இல்ல, படுபாவி. அண்டியன் படம் விக்ரம் மாதிரி அவக்குள்ள பல முகம் இருக்கு. அவளை பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா தெரியாது, அவகிட்ட ஒரு வாட்டி மாட்டி பாரு, அப்ப தெரியும். அப்படின்னா அவளை ரொம்ப சேஃப்டியா ஹேண்டில் பண்ணணும். முடியாது, உனக்கு சேஃப்டி இல்லாம போயிடும். நான் பல பேரை சமாளிச்ச ஆர்டிஸ்ட். ஆனா சந்திரமுகி ஒரு சாடிஸ்ட். நீ பயப்படுறியா இல்ல என்ன பயமுறுத்துறியா? ரெண்டும் இல்ல, உனக்கு வார்னிங் கொடுக்கறேன். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கங்காக்கே சேலஞ்சா? வர. எங்க போற? அந்த சந்திரமுகிக்கு நான் யாருன்னு காட்டிட்டு வரேன். காட்டு காட்டு, ஆனா நீ திரும்பி வரமாட்ட. நான் சந்திரமுகியோட வரேன்.
உன்னை கஷ்டப்படுத்தினவள உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். கேட்டுட போறா. போ போ. ஆல் தி பெஸ்ட். Thank you. ஐயோ ராமா. மாட்டிக்கிட்டா. இது கல்யாண பொண்ணு, அதாவது நான். என் மாமா எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தியா? ம்ம். பக்கத்துல உட்காருங்க. இந்த மாதிரி ஒரு ஜோடி பொருத்தத்தை ஊர்ல யாருமே பாத்திருக்க மாட்டாங்க. இப்போ எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம். இந்த பொண்ணு என்ன பண்றா? ஓ, பொம்மை கல்யாணம் பண்றாளா? பொம்மை கல்யாணம் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ சின்ன பொண்ணு. இவளை பார்த்து அந்த மேகி பயந்தாளா? பைத்தியக்காரி. நான் கூட இப்படிதான் சின்ன வயசுல பொம்மை கல்யாணம் பண்ணி விளையாடுவேன். இதான் மாப்பிள்ளையா? எவ்வளவு அழகா இருக்காரு. இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்கு. எங்கம்மா வாங்குன? ஐயோ, இந்த பொம்மை ரொம்ப நல்லா இருக்குமா? எனக்கு கொடுக்கறியா? ஏன் கல்யாணத்தை அடி தடுக்கிற? சதிகாரி. உனக்கு கல்யாணமா? அம்மா, இது பொம்மை கல்யாணம் தானே? யார் சொன்னது? நடக்கிறது ஏன் கல்யாணம். ஏண்டி, ஏன் கழுத்துல தாலி கட்ட போறவர நீ வளைக்க பாக்குறியா? விட மாட்டேன்டி. உன்னை இப்பவே இங்கேயே கொன்னுடுறேன். வேண்டாமா, விடுமா. எனக்கு சொந்தமாக போறவர நீ தூக்க பாக்குறியா? பாரு, என் கழுத்துல தாலி கட்ட போறவர இன்னொருத்தி கனவுல கூட நினைக்க கூடாது. நினைச்சா உயிரோடவே இருக்க கூடாது. சாவுடி, சாவு. மேகி, சாவு. மேகி, என்ன காப்பாத்து. சாவு. இவனை கொன்னுட போறீங்களா? ஐயோ, காப்பாத்து. உன்னை எவன் நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. சாவுடி, சாவு. ஐயோ அம்மா, அங்க பாருமா, உன் கழுத்துல தாலி கட்ட போறவர காக்கா தூக்க போகுது. ஐயோ, ஐயோ மங்கம்மா, என்ன காப்பாத்துமா. ஐயோ, என்ன கொல்ல வரா. ஐயோ மங்கம்மா, என்ன காப்பாத்து. ஐயோ, என்ன கொல்ல வரா. ஐயோ, கொல்ல வரா. கராந்தி குடி, முதல்ல குடி. ஐயோ, என்ன வர. ஐயோ, அவ வரடா, அவ வர. இல்ல, அவ வரமாட்டா. மங்கம்மா, நீ சொல்லும்போது என்ன ஒண்ணு நினைச்சேன். ஆனா அவ உண்மையிலேயே சாடிஸ்ட் தான். பைத்தியம், டெரர் ஆனவ. என்ன நடந்துச்சு? நான் அவளை பார்க்க போனேனா, ஐயோ, செத்து பொழைச்சு வந்திருக்கேம்மா. இன்னைக்கு பொழைச்சிட்ட. ஆனா என்னைக்கு இருந்தாலும் அவ கையில நீ சாக போற. ஆமா, உள்ள எப்படி? நீ சொன்ன மாதிரி ஹாரர் ஃபில்மை விட பயமா இருந்ததா? ஐயோ, அத ஞாபகப்படுத்தாதம்மா. நான் எவ்வளவோ டெரர் படம், ஹாரர் படம் எல்லாம் பாத்திருக்கேம்மா. 13 நம்பர் வீடு படத்தை 13 தடவை பாத்திருக்கேம்மா. ஆனா உள்ள நடந்த மாதிரி ஒரு சீன் எந்த படத்துலயும் இல்ல. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நான் செத்து போயிருப்பேம்மா.
என்னமோ அந்த பொண்ணை பார்த்து அப்பாவியா இருக்கா வெகுலியா இருக்கான்னு சொன்ன. நான் தப்பா சொல்லிட்டேமா? நான் இப்பவே என் ஊருக்கு கிளம்புறேன். அதுக்குள்ள எஸ்கேப் ஆனா எப்படி? சீனியர் மோஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொன்ன. என் நடிப்பால அவளை துடிக்க வைக்கிறேன்னு சொன்ன. ஐயோ தெரியாம சொல்லிட்டேமா, என்ன மன்னிச்சிடு. ஆள விடவே முடியாது. உன் பர்சனாலிட்டிக்கு அந்த துக்குடா கேரக்டர் பார்த்து பயப்படலாமா? அதான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்றலம்மா. ஐயோ பயப்படாம இருந்தேன்னா என் உயிர் போயிடுமா. கலைக்காக என் உயிரை விடுறேன்னு சொன்ன, இப்ப விடு. ஏம்மா என் நிலைமை உனக்கு காமெடியா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த பாரு, இனிமே நீ பயப்படாத. சந்திரமுகி வழிக்கு நீ போகாத, அவன் நம்ம வழிக்கு வரமாட்டான். நிஜமாவா சொல்ற? ஒருவேளை அவ வந்துட்டா? வந்துட்டா வேற வழி இல்ல, நீ ஓடிடு. ஆனா நீ ஓடிட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? நானும் ஓடிடுவேன். ஜோக் அடிச்ச சிரி. சரி பயப்படாத, தைரியமா இரு. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ப்ரொடியூசர் தம்பி கிட்ட சொல்லிட்டு போமா. ஆமா, ரொம்ப முக்கியம். எங்க இருக்கான் அவன்? கடவுளே, அந்த சந்திரமுகி இங்க வராம பாத்துக்கோ. என்ன மாமா தேடுறீங்க? சொல்லுங்க மாமா, என்ன தேடுறீங்க? இந்த ரூமை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். சும்மா ரூமை பாக்குறதுக்கும் எதையோ தேடுறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? நீ எதை தேடுறன்னு எனக்கு தெரியும். அப்படியா? தெரியுமா? எங்க இருக்குன்னு சொல்ல. சொல்ல மாட்டேன். சொல்லு மாப்ள. சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னேன், காட்ட மாட்டேன்னு சொல்லலையே. இந்தா நீ தேடுற பொக்கிஷம். குடுமாப்ல குடுமாப்ல. என்ன மாப்ள சீனை போட்டுட்டு இருக்க நீ? இது சீன் இல்ல, இத போட்டதுக்கு அப்புறம் நான் நீ போடுவோம் பாரு, அதுதான் சீன். அப்படியா? முதல்ல இத போடுவோம், அதுக்கப்புறம் சீனை போடும். இங்க போட்டா உன் தங்கச்சி நம்ம 2 பேருமே போட்டு தள்ளுவா, பாத்துக்கோ. அப்படின்னா பாருக்கு போயிடலான்றியா? எதுக்கு பாருக்கு? கார்டன் இருக்கு, கார்டனுக்கு போயிடுவோம். அப்படின்ற வா. சத்தம் போடாத. எடுத்துக்க மாப்ள. சைலண்ட் சைலண்ட். ஒரு சின்ன சத்தம் கூட இருக்க கூடாது. உன் தங்கச்சிக்கு பாம்பு காதியா? ஒரு பாம்பு ஊடுற சத்தம் கூட அவளுக்கு கேட்கும் சொல்லிட்டேன். சரி மாப்ள. சைலண்ட் வாயா. இப்பதானே சொன்னேன் சத்தமே இருக்க கூடாதுன்னு. தண்ணியை ஊத்தியா? ஓகே மாப்ள. போருமா மாப்ள? போதும் போதும் போதும். ஆரம்பிக்கலாமா? ஏன் யாரா வந்து உன கொடியாட்டுவாங்களா? எடுத்து அடியா. சேஸ். இங்க வா இங்க வா இங்க வா. 2 பெக்கோட நிறுத்திக்குவோம். ஓவரா சாப்பிட்டா உன் தங்கச்சிக்கு தெரிஞ்சிடும். சரியா? மிச்சத்தை நாளைக்கு சாப்பிடுவோம். ஓகே மாப்ள, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே போலாம். மாமா இங்க வா. என்ன மாப்ள? சாப்பிட்ட உடனே கொய்யா இலைய நல்லா மென்னுடுவோம். எந்த ஸ்மெல்லும் வராது. சரி மாப்ள. ஏன்யா கத்துற? Homeo Care International வழங்கும் My Name is Mangamma, powered by Banjara Salon Facebook.